ஸ்பைக் மண்டை, பென்சில் பாடி, ரோமியோ கெட்டப் என பக்கா புளிங்கோ ஸ்டைலில் ரீல்ஸ் செய்யும் இவர் தற்போது காவல் நிலையத்தில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். காரணம், இந்த ஆன்டி ஹீரோ வில்லனாக மாறி 37 வயதான பெண்ணை நடு ரோட்டில் வைத்து கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். ஆம், கொல்லப்பட்டவர் சீமா காம்ப்ளே. மும்பையை அடுத்த அம்பர்நாத் பகுதியைச் சேர்ந்தவர். சீமாவுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன் அதே பகுதியைச் சேர்ந்த நபருடன் திருமணம் முடிந்து ஒரு மகள் இருக்கிறாள். சமீப மாதங்களில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்து மகளுடன் அம்பர்நாத்தின் பார்குபாடாவில் உள்ள போயிர் சாவ்லில் வசித்து வந்திருக்கிறார். குழந்தை பராமரிப்பாளராக வேலை செய்து மகளுடன் தனிமையில் வசித்த போதுதான் சீமாவுக்கு இப்படி ஒரு பயங்கரம் நடந்திருக்கிறது. சம்பவத்தன்று பீம் நகர் பகுதியில் உள்ள சாய்பாபா கோவிலுக்கு அருகே நடந்து சென்று கொண்டிருந்த போது வாலிபர் ஒருவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சீமாவை சரமாரியாக குத்தியிருக்கிறார். இதனை தடுக்க வந்தபோது அக்கம் பக்கத்தினரையும் குத்தி விடுவதாக மிரட்டிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். பின்னர் அங்கிருந்தவர்கள் சீமாவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே சிகிச்சை பலனின்றி சீமா பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொலையை நேரில் பார்த்தவர்களிடம் விசாரணை நடத்தி உள்ளனர். பின்னர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தப்பி ஓடிய கொலைகாரனை அன்று மாலையே கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போதுதான் நடந்த கொலைக்கான காரணம் தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்டது இந்த ரீல்ஸ் மன்னன் ராகுல் பிங்கர்கர். 29 வயதான இவர் ஒரு காதல் ரோமியோ. கலர் கலராக காஸ்டியூம், விதவிதமான பைக் என இன்ஸ்டாவில் போஸ்டுகளை பறக்க விட்டுள்ளார். இதனை கண்டு லைக் போடும் பெண்களுடன் இன்பாக்ஸில் காதல் வளர்த்து ஊர் சுற்றுவது ராகுலின் பிரதான வேலை. கன்னிப் பெண்கள் மட்டுமின்றி கணவனை இழந்த நடுத்தர வயது பெண்களும் ராகுலுக்கு பிரியமே. அப்படி ராகுலின் வலையில் விழுந்தவர்தான் கொல்லப்பட்ட சீமா. கணவனை பிரிந்த சீமா ராகுலின் பக்கத்து வீட்டிலேயே குடியேறி உள்ளார். அப்போதுதான் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆன்டி, தேங்காய் இருக்கா, கருவேப்பிள்ளை இருக்கா என அடிக்கடி சீமாவின் வீட்டிற்கு சென்று